Welcome back. Good afternoon, students. Now we are discussing about the combinational logic circuits. So in the combination logic circuit, we can perform three types of operation. One is arithmetic logic function, the second is data transmission, third is code converter. Upon the arithmetic logic functions la nama adder, கூட்டல் கழித்தல், adder, subtractor, comparators அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஒரு டேட்டா ஒரு இடத்தாண்ட இருக்குது, அந்த டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு கடத்த போறோம், டிரான்ஸ்மிட் பண்ண போறோம். அப்போ எப்படி எல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணலாம் அப்படின்றதா மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், என்கோடர், டிகோடர். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இருக்கிறது வந்து கோட் கன்வெர்ட்டர்ஸ். கோடு கன்வெர்ட்டர்ஸ்ல வந்து நாம வந்து பிசிடி பைனரி கோடர் டிஸ்பிளே, 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, இந்த எலக்ட்ரானிக் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே பேங்க்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி 7 செக்மெண்ட் டிஸ்பிளே எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம். In the previous lecture we discussed about the half adder and full adder. In the present lecture we will be discussing about half subtractor and full subtractor. அரை கழித்தி முழு கழித்தியை நம்ம பார்க்க போறோம். 4-bit adder subtractor பார்க்க போறோம். சரியா? ஜெனரலி முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல கொடுத்த இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் நேரா போகலாம். அப்போ காம்பினேஷன் லாஜிக் சர்க்கியூட், இந்த லாஜிக் சர்க்கியூட், லாஜிக் கேட், அண்ட் ஆர் நாட் கேட்டு, லாஜிக் கேட்லாம் இருக்கு, நாண்டு, நாரு, நாட் கேட்டு, இதெல்லாம் நம்ம வந்து லாஜிக் கேட்ஸ்லாம் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்றோம். அந்த லாஜிக் கேட்டை எல்லா லாஜிக் கேட்டையும் நான் கம்பைன் பண்றேன். அப்போ கம்பைன் பண்ணும்போது எனக்கு இன்புட் உள்ளீடு இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட உள்ளீடுகளையும் நான் வெளியீடா அவுட்புட் ரெண்டோ அல்லது மேற்பட்டதோ, 1, 2 அல்லது அதற்கு மேற்பட்டது, அப்போ உள்ளீட வெளியீடா மாத்துறதுக்கு எனக்கு பயன்படுது. அப்ப உள்ளீடு 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். அதே மாதிரி வெளியீடு 1, 2, 3 அது மாதிரி மல்டிபிள் இன்புட்ஸ் இருக்கலாம், அவுட்புட்ஸ் இருக்கலாம். அப்ப இன்புட்டை அவுட்புட்டா மாத்த போறேன். இதுதான் வந்து காம்பினேஷன் லாஜிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்றது. சரியா? அப்போ அந்த லாஜிக் சர்க்கியூட்டுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதுல ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்து இப்போ இதை பார்க்க போறோம். அப்போ இந்த காம்பினேஷன் லாஜிக் சர்க்கியூட்ல லாஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்றது இன்புட் ஸ்டேட்டு 0 லாஜிக், 1 லாஜிக். அப்போ ஒரு இன்ஸ்டன்ட்ல ஒரு இன்புட் 0 கொடுக்கலாம், இல்ல 1 கொடுக்கலாம். ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஏன்னு இருக்கு, இல்ல பின்னு இருக்கு. அப்போ ஒரு இன்புட் 0 ஆர் 1 தான் கொடுக்க முடியும். ஒன்னு. ரெண்டாவது, இது ஃபீட்பேக்கு எதுவுமே கிடையாது. ரெண்டாவது முக்கியமானது, இது திஸ் இஸ் மெமரிலெஸ். அப்படின்னா எனக்கு ஒரு கால்குலேட்டர் இருக்கு. ஒரு கால்குலேட்டர்ல நான் 0 + 0 5 + 1 6 + 2 அப்படின்னு நம்ம கூட்டல் கழிக்கிறோம். கழிச்சதுக்கு அப்புறம் நம்ம கால்குலேட்டரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆயிடுது, அது அந்த லாஜிக் ஃபங்க்ஷனை உடனே உங்களுக்கு மாத்தி கொடுத்துருது. ஆனா அதுக்கப்புறம் அதோட மெமரியிலேருந்து அழிஞ்சு போயிடுது. அதே மாதிரி இந்த காம்பினேஷன் லாஜிக் சர்க்கியூட்டு நான் உள்ளீடு கொடுத்தனா உள்ளீடை வெளியீடா மாத்தி கொடுத்துரும். ஆனால் இது என்ன வெளியீடு வருதோ அதை மெமரை ஸ்டோர் பண்ணவே பண்ணாது. இது முக்கியமான லாஜிக்கல் கண்டிஷன். ஸோ காமன் காம்பினேஷன் சர்க்கியூட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் இண்டிவிஜுவல் லாஜிக் கேட்ஸ். அப்ப இந்த காம்பினேஷன் சர்க்கியூட்டுக்குள்ள என்ன இருக்குது, சாதாரண இந்த லாஜிக் கேட் இருக்க போகுது. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்க போறோம், மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், என்கோடர், டிகோடர், ஃபுல் ஆடர், ஆஃப் ஆடர், சப்ட்ராக்டர், இந்த மாதிரி எல்லாமே பார்க்க போறோம். ஸோ த அப்ளிகேஷன் இஸ் அனலாக் ஸ்விட்ச், டிஜிட்டல் ஸ்விட்ச், பவர் ஸ்விட்சஸ். As I have mentioned earlier, this is used in USB, data transmission, switching circuits, audio video signals. இந்த மாதிரி பலவிதமான பயன்பாடுகளுக்கு இது உபயோகப்படுது. ஈவன் நம்ம டேட்டா டிரான்ஸ்மிஷன், எங்கேயோ ஒரு இடத்தாண்ட உட்கார்ந்து இருக்கிற மாணவனும் இன்னைக்கு இருக்கிற வாத்தியாரும் ஆசிரியரும் ஒருத்தரோட இன்டராக்ட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வளர்ந்துருக்குன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்விட்சிங் சர்க்கியூட்ஸ் மூலியம் தான். அப்போ இந்த லாஜிக்கல் சர்க்கியூட்ஸ் எல்லாமே these are used for high data communication, video audio signal, instrumentation, process circuit. இப்போ இந்த மாதிரி டிஜிட்டல்ல சிக்னல் டிரான்ஸ்மிஷன், லேன், யூஎஸ்பி, ஈத்தர்நெட், இந்த கேபிள்ஸ்ல எல்லாமே யூஸ் ஆகுது. சரியா? ஸோ இதுதான் வந்து காம்பினேஷன். அப்போ எனக்கு n இன்புட் வேரியபிள் இருக்கலாம், m அவுட்புட் வேரியபிள், எத்தனை இன்புட் வேணாலும் இருக்கலாம், அவுட்புட் நம்ம எத்தனை வேணா நம்ம மாத்திக்கலாம். அப்போ I can always convert it. In the previous class we discussed about the binary addition. அப்போ binary additionல we discussed about there are 4 type of operations: 0 + 0, 0 + 1, 1 + 0, 1 + 1. அப்போ இந்த 4 டைப் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தோம். அப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் பார்க்கும்போது அதுல சம் பிட் பார்த்தோம், கேரி பிட் பார்த்தோம்.
அப்போ we have seen the sum bit and the carry bit in the previous section, and with the help of this logic gate again we are going to fabricate the half subtractor and full subtractor. அதே NAND கேட், AND கேட், OR கேட், NOT, NAND, NOR, எக்ஸ்க்ளூசிவ் OR கேட்டை பயன்படுத்தி நாம என்ன பண்ண போறோம், இதே மாதிரி ஒரு சப்ராக்டர்ஸ் பார்க்க போறோம். அப்போ அந்த சப்ராக்டர்ஸ் ஒரு ஹாஃப் சப்ராக்டர், நம்ம இதுக்கு முன்னாடி ஹாஃப் ஆர்டர் பார்த்தோம், ஃபுல் ஆர்டர் பார்த்தோம். அதே மாதிரி ஹாஃப் சப்ராக்டர், ஃபுல் சப்ராக்டர் பார்க்க போறோம். In this session we are going to see about the subtraction circuits, half subtractor, full subtractor. அதே மாதிரி நம்ம வந்து 4-bit binary adder subtractor பார்க்க போறோம். சரியா? சரி, இந்த சப்ராக்டர்ஸ், வாட் ஆர் தி சப்ராக்ஷன்? இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அடிஷன் பார்த்தோம். 0 + 0 0, 0 + 1 1 + 0 1 + 1. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், subtraction is a mathematical operation in which one integer number is deducted from the another. ஓ, நான் ஒரு எண் மேல ஒரு எண் இருக்க போது, கீழே ஒரு எண் இருக்க போது, இந்த ஒரு எண்ணிலிருந்து மற்றொரு எண்ணை கழிக்க போறோம். இப்போ நீங்க ஸ்கூல் டேஸ்ல படிச்ச அதே மாதிரி சப்ராக்ஷன் தான் பண்ண போறோம். ஆனால் இதுல எதை மட்டும் பயன்படுத்த போறோம், 2 பைனரி, 2 பிட் மட்டும் தான் பயன்படுத்த போறோம். 2 பிட். அப்போ the number from which the other number is to be deducted is called minuend, minuend. அப்போ நம்ம மைன்யூட்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இது பேர் minuend அப்படின்னு இல்ல minuend அப்படின்னு சொல்லலாம். the number from which other number is to be deducted, ஒரு எண்ணிலிருந்து மற்றொரு எண்ணை கழிக்க போறோம். அப்போ அந்த எண் பேர் என்னது, minuend. சரியா? மேல இருக்கிறது. சரி, ரெண்டாவது, அப்போ மேல இருக்கிறது minuend சொல்லிட்டோம். கீழே ரெண்டாவது ஒரு எண்ணை கழிக்க போறேன். அப்போ இதுல கழிக்க போற எண்ணோட எண்ணு சப்ட்ராஹெண்ட் அப்படின்னு பேரு. சரியா? சப்ட்ராஹெண்ட். அப்போ minuend சப்ட்ராஹெண்ட். இப்போ நான் மேல பயன்படுத்துறது எந்த எண்ணை பயன்படுத்தி நான் கழிக்க போறேனோ அது minuend. ஸோ முதல்ல இருக்கிறது minuend 1. ரெண்டாவது, எந்த எண்ணை பயன்படுத்தி நான் இரண்டாவதாக நான் கழிக்க போறேனோ அது பேர் வந்து சப்ட்ராஹெண்ட் அப்படின்னு பேரு. சரியா? சரி, மூன்றாவது, நான் என்ன பண்ண போறேன், 2 எண்ணை கழிச்சிட்டு மிச்சம் வர்றது என்னது, டிஃபரன்ஸ். அப்போ நீங்க ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல படிச்ச மாதிரி மேல நீங்க படிச்சிருப்பீங்க, நியூமரேட்டர், டினாமினேட்டர், டிஃபரன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரிதான் இங்க இரட்டை இலக்கம், ஒரு இலக்கம் என்ன, வேற என்ன, வெறும் 0 and 1 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த 0 and 1ல எனக்கு minuend 1, ரெண்டாவது சப்ட்ராஹெண்ட், மூணாவது வித்தியாசம், டிஃபரன்ஸ். சரி, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், 0 0 கழிச்சிட்டேன், 0 வந்துருச்சு. சரி, அடுத்து 1 0 கழிச்சிட்டேன். இப்ப பாருங்க, கழிச்சிட்டேன், எனக்கு என்ன ஆயிடுது, 1 வந்துடுது. அதே மாதிரி 1 கழிச்சிட்டேன், வித்தியாசம் வந்து 3 வந்துடுது. சரியா? இப்ப இந்த எல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு ஓகே. அடுத்தது நான் என்ன பண்ண போறேன், 0 1 கழிக்க போறேன். அப்போ கழிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், பாரோ, கடன் ஒண்ணு வாங்க போறோம். அப்போ இது பேரு பாரோ, கடன் வாங்க போறோம். ஏன்னா 0 1 கழிக்க முடியாது. அதனால ஒரு எண் 1 வாங்கணும்னா இது பேர் வந்து பாரோ. சரியா? அப்போ இதுதான் வந்து 4 பேசிக் ரூல். ரூல் 1, ரூல் 2, ரூல் 3, ரூல் 4. நீங்க ஹாஃப் ஆடர், ஃபுல் ஆடர், ஹாஃப் சப்ட்ராக்டர், ஃபுல் சப்ட்ராக்டர், நீங்க இதை எழுதும் போது இந்த எண், இந்த 4 விதமான ரூல்ஸ், இந்த 4 ரூல்ஸையும் நீ உள்ள எழுதினாதான் உனக்கு பார்க்கறதுக்கு ஒரு நிறைவா இருக்கும். அதனால the number from which other number is to be deducted is minuend. ஃபர்ஸ்ட் இருக்குது minuend, ரெண்டாவது எந்த எண்ணை கழிக்க போறனோ அது சப்ட்ராஹெண்ட். சரியா? ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இது டிஃபரன்ஸ். அப்ப நான் என்ன பண்ண போறேன், பாரோ வாங்க போறேன், டிஃபரன்ஸ். அப்ப பாருங்க, இந்த இடத்தாண்ட 1 0 கழிச்சா மிச்சம் 1, 0 1 கழிச்சுன்னா பாரோ 1 வாங்க போறேன், மிச்சம் வந்து 1 வரப்போகுது. அப்போ இந்த பாரோ, சப்ட்ராஹெண்ட், இது எல்லாத்தையும் வந்து நீங்க மனப்படமா தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு சப்ட்ராக்ஷனுக்கான விதி.
இந்த 4 விதிகளையும் நீங்க எழுத போறீங்க அடுத்தது. சரி, இப்போ நேரா என்ன பண்ண போறேன்? The above figure shows the possible rules of elementary operation of binary. அப்போ பைனரி அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு நீங்க கட்டாயம் ஹாஃப் ஆடர் ஃபுல் ஆடர் கேட்டாங்கன்னா நீங்க அடிஷன் ரூல் 4 ரூல் எழுதணும். அதே மாதிரி ஹாஃப் சப்ட்ராக்டர் ஃபுல் சப்ட்ராக்டர் கேட்டா இந்த 4 விதிகளையும் கட்டாயம் எழுத வேண்டும் பரீட்சையில. சரியா? 5 மார்க் 10 மார்க் क्वेश्चनல. In all the operations each subtrahend bit is deducted from the minuend. எல்லாத்துலயும் மேல இருக்கிற எண்ணில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? கீழே இருக்கிற எண்ணுக்கு கழிக்க தான் போறோம் நம்ம. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கட்டாயம் இந்த மேல இருந்து கீழே கழிக்க போறோம். பட் இந்த செகண்ட் ரூல் இந்த மைன்யூஎண்ட்ல என்ன பண்ற? ஒரு சின்னதா இருக்கிறனால ஒரே ஒரு எண் 1 வந்து நான் வந்து கடன் வாங்குறேன். ஸோ கடன் வாங்கிட்டு இங்க ரூல் 2ல வருது. அப்போ கடன் வாங்குறது பேரு பாரோ, டிஃபரன்ஸ் வந்து 1 வரப்போகுது. சரியா? இதுதான் வந்து ரூல் ஃபார் தி சப்ட்ராக்ஷன். ரைட்? நெக்ஸ்ட் இந்த ரூலை வந்து நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஹாஃப் சப்ட்ராக்ஷன். இப்போ வந்து நம்ம நேரா அரை கழித்தலுக்குள்ள நேரா போலாம். அரை கழித்தலோட இந்த சர்க்கியூட்டுக்குள்ள போலாம். ஹாஃப் சப்ட்ராக்டர் இஸ் a multiple combination of logic network that does the subtraction of 2 bit on binary data. So it is, as I mentioned earlier, it is going to subtract 2 bits. அப்ப நான் இதுல பயன்படுத்துறது மேல ஒரு பிட் கீழே ஒரு பிட். இப்ப ரெண்டுத்தையும் கழிக்க போறேன். It has input variables, 2 input and 2 output variable. 2 input variable are corresponding to 2 bit. அப்போ இன்புட்ன்றது 2 இன்புட் இருக்கு. எது இருக்க போது? எதை நான் கழிக்க வேண்டுமோ அதுக்கு அடுத்து எதிலிருந்து கழிக்க வேண்டும். அப்போ மேல ஒரு எண் கீழே ஒரு எண், ஒன்னு ஒரு பிட். மேல இருக்கிற எண்ணோட கீழே இருக்கிற எண்ணை நான் கழிக்க போறேன். அப்போ 2 பிட் வந்துருச்சு. இப்ப பாருங்க, நம்ம ப்ரீவியஸ் இதுல போலாம். இப்போ மேல நான் வந்து என்ன பண்ண போறேன்? ஒரு பிட். அப்போ எனக்கு வந்து இங்க எடுத்தாண்ட இது ஒரு பிட்டு, இது இன்புட்டு, இது ஒரு பிட்டு. அப்போ எனக்கு ஒரு இன்புட்டு, ரெண்டாவது இன்புட்டு. அப்போ எனக்கு மொத்தம் 2 பிட் இருக்கு. ஸோ ஐ எம் ஹேவிங் 2 பிட்ஸ். சரியா? 2. சரி, அடுத்தது நான் இப்ப என்ன பண்றேன்? எனக்கு கழிக்கிறேன். கழிக்கும் போது என்ன ஆகுது? ரிசல்ட் டிஃபரன்ஸ் இது ஒரு பிட்டு, நான் பாரோ வாங்குறேன்னா அது ஒரு பிட்டு. ஸோ அப்போ இங்கேயும் 2 பிட் இருக்கு. ஸோ இன்புட் 2 பிட்டு, அவுட்புட் 2 பிட்டு. சரியா? ஸோ இதுதான் வந்து அரை அலைக்கழித்தி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? கழிக்க போறேன். ஆனா இது பேர் வந்து ஹாஃப் சப்ட்ராக்டர். ஸோ 2 பிட் இன்புட்டு, 2 பிட் அவுட்புட். ஸோ த பைனரி சப்ட்ராக்ஷன் இஸ் ஆல்சோ பர்ஃபார்ம்டு பை எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். நான் வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் சில புக்ல வந்து நாண்ட் கேட்டை பயன்படுத்தி பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்க எந்த புக்கை ஃபாலோ பண்றீங்களோ உங்களோட விருப்பம். ஸோ சில இதுல வந்து நாண்ட் கேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில இதுல வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டையும் அண்ட் கேட்டையும் யூஸ் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ண போறோம். ரைட்? சரி, இதான் வந்து பிளாக் டயக்ராம். அப்ப பிளாக் டயக்ராம்ல ஐ எம் யூசிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். உங்களுக்கே தெரியும், இந்த ப்ரீவியஸ் செக்ஷன் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் தட் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் வாட் இஸ் த ட்ரூத் டேபிள். இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள் பாருங்க, 0 1 1 0 இருந்திருக்கும். நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே. யூ see that the exclusive OR gate truth table. அப்போ இந்த இடத்துல ட்ரூத் டேபிள் இருக்கா? இந்த ட்ரூத் டேபிள் எக்ஸ்க்ளூசிவ் OR கேட்டோட என்ன வரப்போகுது? அவுட்புட் 0 1 1 0. when 2 inputs are different, then output will be 1. when 2 inputs are same, output will be 0. அப்போ எக்ஸ்க்ளூசிவ் OR கேட்டை பயன்படுத்த போறோம் இதுல. ஸோ இதுதான் இதோட அவுட்புட். சரியா? அப்ப என்ன பண்ண போறோம்? இந்த அவுட்புட்டை எடுத்துக்க போறோம். நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? நாண்ட் கேட்ல பாருங்க, ஒரு நாண்ட் கேட். ஸோ ஐ எம் ஹேவிங் எ நாண்ட் கேட். அப்போ இந்த நாண்ட் கேட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் இருக்கு, அண்ட் கேட் இருக்கு, இதுல ஒரு நாட் கேட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். சரி, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டோட அவுட்புட் என்ன வரும்? 0 1 1 0. 4 வந்துருச்சு. சரியா? இப்போ இது ஏ அண்ட் பி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒன்னுத்துக்கும் இப்போ சப்போஸ் ரெண்டுமே 0 கொடுக்குறேன். ரெண்டும் 0 கொடுத்துட்டா
இந்த 0 வந்து இந்த நாட் கேட்டுக்குள்ள போயிட்டு இது என்னவா மாறிடும், இது 1ஆ மாறிடும். சரியா? இப்ப பாருங்க, நான் வந்து வேற ஒரு கலர் எடுத்து பண்றேன். இப்போ ஏ வந்து நாட் கேட்டுக்குள்ள போகுது. நாட் கேட்டுக்குள்ள போனா இது என்ன ஆயிடும், 1ன்னு மாறிடும். ஸோ இப்போ இங்க 0 போட்டிருக்கிறேன். இந்த 0வை என்ன ஆகுது, ஒரு நாட் கேட்ல போட்ட உடனே 1 வந்துருச்சு. இப்ப பி என்ன இருக்குது, பி வந்து 0. அப்போ இது வந்து அண்ட் கேட். அண்ட் கேட் இது வந்து யூஸ்வலா என்ன இருக்கும், அண்ட் கேட்டு இஃப் ஐ எம் கோயிங் டு ஹேவ் ஆல் தி இன்புட்ஸ் ஆஸ் 1, அப்போ அண்ட் கேட் அப்போ மட்டும்தான் 1 வரும். ஸோ ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு எனக்கு 0 0 போட போறேன். ஸோ இது 0 0 போட்டா இதுதான் நம்பர் 1 வரப்போகுது, இது 1. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இதுக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துருச்சு. சரியா? அப்பனா ரெண்டு நம்பர் 0வையும் 0வையும் கழிச்சா டிஃபரன்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாமா? 0வையும் 0வும் A0 B0 இன்புட்டை கழிச்சனா எனக்கு 0. இப்போ A0 B1 போட போறேன். சரியா? அப்போ B1 A0 B1. அப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி என்னாச்சு, 0 1 1 0. அதே மாதிரி இதுக்கு 0 1 சாரி 0 0 1. இதுதான் வந்து அண்ட் கேட்டோடது, இது எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டு. இப்போ என்ன ஆயிடுது, A0 போட்டோன்னா இங்க 1 ஆயிடும். அதே மாதிரி இதுவும் 1 ஆயிடும். சரியா? இப்போ ரெண்டு அண்ட் கேட்டு உள்ள போச்சுன்னா இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இந்த பி இது ரெண்டுமே வந்து 1 ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், இந்த கண்டிஷன் வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், A0 B1 இதை கழிச்சனா எனக்கு என்ன வரப்போகுது, இந்த இடத்தாண்ட டிஃபரன்ஸ். இப்போ இதுல இருந்து கழிக்க முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பாரோ ஒன்று வாங்க போறோம். ஸோ பாரோ ஒன்று வாங்க போறோம். சரியா? அதுக்கப்புறம் பாரோ ஒன்று வாங்க போறோம். வாங்கினதுக்கு அப்புறம் 1 0 ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் 1. இப்போ பாருங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் இது. இந்த தேர்ட் கண்டிஷன் வந்துடும். ஸோ எனக்கு என்ன ரிசல்ட் வந்துருச்சு, ஒரு 0லேருந்து 1 கழிச்சனா இது வந்து என்னது, பாரோ. ஸோ ஐ வில் கெட் எ பாரோ அண்ட் டிஃபரன்ஸ். ரெண்டு டிஃபரன்ஸ் வந்துருச்சு. ஸோ ஐ வில் கெட் எ டிஃபரன்ஸ் அண்ட் எ பாரோ. அப்போ அந்த கண்டிஷன் வந்துருக்கு. அதுக்கு அடுத்தது சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், அடுத்தது இதுக்கு 1 பிக்கு 0. அப்போ 1க்கு 0. சரியா? இதை கழிச்சா என்ன ஆகும், டிஃபரன்ஸ் வந்து 1. அப்போ பாரோ 0 வராது. நாண்ட் கேட்டுக்கு என்ன நார் கேட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் சாரி 0 1 1 0. அதே மாதிரி 0 0 0 1. இப்போ நான் என்ன பண்ண போறேன், டிஃபரன்ஸ் வந்து 1. இந்த 0 வந்து ஏ வந்து 1ஆ இருந்தா இதுல 0 வந்துடும். அதே மாதிரி பி 0ன்னா இதுல 0. அப்போ அண்ட் கேட்டோட அவுட்புட் 0 வரப்போகுது. நான் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள்ல இது 1 வரப்போகுது. அப்போ என்ன ஆயிடுது, எனக்கு இந்த கண்டிஷன் வந்துடுது, இந்த கண்டிஷன் வந்துடுது. ஸோ இப்போ இதே மாதிரி 4 கண்டிஷன். ஸோ ஃபோர்த் கண்டிஷன் இப்போ போட போறேன். ஏக்கு 1 பிக்கும் 1. ஏக்கு 1 பிக்கு 1 போட்டோன்னா ஏவோட 1 இதுல போயிடும், பியோட 1 இதுல போயிடும். பை டிஃபால்ட் இது என்ன ஆயிடும், 0 ஆயிட போகுது. பாரோ என்ன ஆயிட போகுது, இங்க வந்து இந்த ஏ வந்து 1 போட்டோன்னா நாட் கேட்ல இது 0 ஆயிடும். இந்த பியோட 1 இதுல வந்துடும். இது அண்ட் கேட் இல்லையா, அப்ப அண்ட் கேட்டோட ரிசல்ட் 0 வந்துடும். இப்ப பார்க்கலாமா டிஃபரன்ஸ், 1ல இருந்து A1 B. அப்ப A வந்து 1, B வந்து 1. 1ல இருந்து 1 கழிச்சனா என்ன ஆயிட போகுது, 0. அப்ப பாருங்க, டிஃபரன்ஸ் இஸ் 0, பாரோ இஸ் 0. அப்போ இதனோட அவுட்புட் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கரெக்டா வந்துடும். ஸோ டிஃபரன்ஸ் இஸ் 0, பாரோ இஸ் 0. இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ த டிஃபரன்ஸ் இஸ் 0, பாரோ இஸ், நம்ம இங்க கடனே வாங்கவே இல்லை, பாரோ இஸ் ஆல்சோ 0. நம்ம கடனே வாங்கல. ஸோ வி கெட் தி டிஃபரன்ஸ். அப்போ இதுதான் வந்து
half subtractor. சரியா? அப்போ இந்த half subtractor நான் என்ன பண்ண போறேன்? By comparing the adder and subtractor, one can observe that the output of the full subtractor is also same as the output of a full adder. அப்போ இந்த half subtractor இருக்கு இல்லையா, இந்த adder subtractor நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது full adder மாதிரியே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? We can convert the full adder into full subtractor by simply complementing the input A before it is applied to the gate. நம்ம அதை ஒன்னோட ஒன்று மாத்துறத முதல்ல பார்க்கலாம். இப்போதைக்கு half subtractor பார்க்கலாம். அப்போ half subtractorல 4 இருக்கு, 2 இன்புட் 2 அவுட்புட், A0 B0 டிஃபரன்ஸ் ரெண்டுத்தையும் கழிச்சனா ரெண்டுத்தோட வித்தியாசம் 0, பாரோ கடன் வாங்கவே இல்லை. அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன், இப்போ அடுத்தது 0ல இருந்து 1 கழிச்சனா எனக்கு என்ன ஆக போகுது, 0ல இருந்து 1 கழிச்சனா டிஃபரன்ஸ் 1 பாரோ 1, 1ல இருந்து 0 கழிச்சா டிஃபரன்ஸ் இஸ் 1 பாரோ இஸ் 0, 1ல இருந்து 1 கழிச்சனா டிஃபரன்ஸ் வித்தியாசமும் 0, அதே மாதிரி எந்த கடனுமே வாங்கவே இல்லை 0. இன் கேஸ் ஆஃப் மல்டி டிஜிட் சப்ராக்ஷன், ஒருவேளை எனக்கு சப்ராக்ஷன் அதிகமா தேவை, the subtraction between 2 digits must be performed along with the borrow of the previous digit of subtraction and hence subtractor needs to have 3 input. இப்போ எனக்கு அதிகமான பிட் தேவைப்படுது. இப்போ நான் வந்து கடன் வாங்கணும், 2 பிட் தான் இருக்குது, பக்கத்துல கடன் வாங்குறதுக்கு எனக்கு 2 பிட்டுக்கு மேல இல்லை அப்படின்னா நான் அப்போ அதிகமான எண்ணிக்கை கொண்ட ஒரு சப்ராக்டர் தான் போகணும். அப்போ என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஹாஃப் சப்ராக்டர் ஒரு லிமிட்டட் அப்ளிகேஷன் தான் இருக்குது. அப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஹாஃப் சப்ராக்டருக்கு நாம என்ன பண்ண போறோம், ஃபுல் சப்ராக்டரா நம்ம போக போறோம். This is we can only use, அப்போ நம்ம 2 உள்ளீடு 2 வெளியீடு. அப்ப பாருங்க, இதுல AB அப்படின்ற இன்புட் இருக்கலாம், நம்மளுக்கு வந்து என்ன இருக்கலாம், ABன்னு இருக்கிற இன்புட் இருக்கலாம், 2 இன்புட் இருக்கலாம், அதே மாதிரி 2 அவுட்புட் இருக்கலாம். இவ்வளவுதான் வந்து ஹாஃப் சப்ராக்டர். இன் கேஸ் ஆஃப் மல்டிபிள் டிஜிட் சப்ராக்ஷன், subtraction between 2 digit can be performed by borrowing. அப்ப எனக்கு 2க்கு மேல்பட்ட டிஜிட் இருக்குது, இப்போ 10 இருக்குது, மேல 10 இருக்குது, மல்டிபிள் டிஜிட்ஸ் எனக்கு இருக்குன்னா என்னால இந்த ஹாஃப் சப்ராக்டர்ல இதுக்கு மேல அரை கழித்தில என்னால கழிக்க முடியாது. அப்ப என்ன பண்றோம், எனக்கு 3 இன்புட்டா இருக்கும்போது, உள்ளீடு 3ஆ இருக்கும்போது நான் என்ன பண்ண போறேன், ஃபுல் சப்ராக்டருக்கு போக போறேன். அதனால பேசிக் சர்க்யூட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னால இந்த half subtractor பண்ண முடியாது. Now we are going for full subtractor, a combination of logic circuit that performs the subtraction between 2 binary bits by considering borrowing of the lower significant. அப்ப lower significant ல இருந்து வாங்குறது பேரு it is called full subtractor. In this, subtraction of 2 digit is performed by taking into previous consideration whether as one has already borrowed by the previous adjacent lower minuend. நம்ம வந்து minuend இருக்குது, subtrahend இருக்குது. நான் மேல கடன் வாங்கினாலும் சரி, பக்கத்துல கடன் வாங்கி முன்னால இருக்கிறதுல கழித்தாலும் சரி, எனக்கு full subtractல பண்ண முடியும். சரியா? It has 3 input terminal in which 2 corresponds to 2 bit. இப்போ which corresponds to the 2 bit of the subtrahend. minuendல A இருக்க போது, subtrahendல B இருக்க போது. அப்ப borrow என்ன பண்ண போறேன், இன்னொரு borrow நான் வாங்கிக்க போறேன். அப்ப இந்த borrow வாங்கும்போது எனக்கு ஒரு மூணாவது ஒரு பிட் நான் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். There are 2 outputs, one corresponds to the difference output and the other corresponds, BOன்றது borrow, B inன்றது borrow bit in, அவுட்புட் borrowவும் இருக்கும். அப்போ இததான் வந்து நம்ம ட்ரூத் டேபிள்ல இப்ப பாருங்க, இப்ப ட்ரூத் டேபிள்ல பாருங்க. So now இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன், we have 2 half subtractor, 2 அரை கழித்தியை நம்ம யூஸ் பண்ண போறோம். 2த்தையும் என்ன பண்ண போறோம், நான் கப்புள் பண்ண போறேன். 2த்தை கப்புள் பண்ணும்போது என்ன பண்றேன், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டோடது எடுத்து செகண்ட் ஹாஃப் சப்ட்ராக்டரோட இன்புட்டா ஃபீட் பண்ண போறேன். அதே மாதிரி அவுட்புட் வந்து அண்ட் கேட்ல இருந்து எடுத்து ஒரு ஆர் கேட்டு கொடுத்துட போறோம். ஸோ ஹியர் when I am going to use it, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இது வந்து 2 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் யூஸ் பண்ண போறோம். சரியா? இது வந்து ஒரு ஹாஃப் சப்ட்ராக்டர் 1. So this is first half subtractor, this is second half subtractor. அப்ப பாருங்க, அதே இதுல எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் இருக்க போகுது. இந்த இடத்தாண்ட we are having exclusive OR gate. சரியா?
இப்போ என்ன பண்றோம், இங்க வந்து we are having AND gate, right? So next is இது வந்து NOT gate இருக்குது. So NOT கேட்டோட வேலை 0 கொடுத்தனா 1 கொடுக்கும், 1 கொடுத்தா 0 கொடுக்க போகுது. AND கேட்டுக்கு வந்து I should have both as input 1 இருந்தா மட்டும்தான் வரப்போகுது. இப்ப பாருங்க, இப்படிதான் வந்து ரெண்டு ஹாஃப் சப்ட்ராக்டர் இருக்க போகுது. சரியா? ரெண்டு ஹாஃப் சப்ட்ராக்டரோட நம்ம ஆபரேஷன்ஸ் பார்க்கணும். அப்போ ரெண்டு ஹாஃப் சப்ட்ராக்டர் ஒன்னா ஹாஃப் சப்ட்ராக்டர் ஆக்க போறோம். ஸோ ஆக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடுச்சு, we are getting full subtractor. அப்போ ரெண்டு ஹாஃப் சப்ட்ராக்டர் இருக்குது இந்த இதுல. ஸோ we are having AB. அப்போ மூணாவது borrow in அப்படின்னு வரப்போகுது. இந்த பாருங்க, இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் வருது. செகண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் எக்ஸ்க்ளூசிவ் இது வந்து ஏவா, அதே மாதிரி இதுவும் ஒரு ஏ பிரைம்னு வைக்கிறோம். இப்போ நான் வந்து இதை பி பிரைம்னு வச்சேன்னா இதோட இன்புட் தான் நான் பாரோ இன்னு நீங்க வைக்க போறேன். ஸோ இப்போ பாருங்க, ரெண்டு இன்புட் பிட் இருக்குது, இங்க ஒரு தேர்ட் ஒன்று இருக்குது. அப்போ எனக்கு வந்து இது வந்து 3 பிட் என்னால் ஆட் பண்ண முடியும். இப்போ ஒரு சில சமயம் 2 மார்க் கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க, how many bits can be added in a full subtractor? முழு கழுத்தில எனக்கு என்ன பண்ண போறேன், எத்தனை பிட்டுகளை பயன்படுத்த முடியும்னு கேட்கறேன். அப்ப இத கூட 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கறாங்க. அப்போ டிஃபரன்ஸ் இருக்குது, பாரோ இருக்குது. ஸோ now we are going to have 2 types of half subtractor. I am going to combine it. We are getting a full subtractor. அப்போ இத பிளாக் டயக்ராம் சொல்லும்போது ஏ பி பி இன், அதே மாதிரி என்னது முன்னாடி போயிடுச்சு டி, அதே மாதிரி பி அவுட். இப்போ எனக்கு வந்து ஃபுல் சப்ட்ராக்டரோட பிளாக் டயக்ராம். அப்போ ஃபுல் சப்ட்ராக்டர் 2 மார்க் கொஸ்டின்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹாஃப் சப்ட்ராக்டரோட பிளாக் டயக்ராம் மட்டும் கேட்கலாம், அதனோட டேபிள் மட்டும் கேட்கலாம், ட்ரூத் டேபிள் மட்டும், உண்மை விளிம்பி அட்டவணை. 2 மார்க் கொஸ்டினா இருந்தா ஒரு சமயம் என்ன கேட்கலாம், கிவ் தி பிளாக் டயக்ராம் ஆஃப் ஹாஃப் சப்ட்ராக்டர்னு கேட்டா இத மட்டுமே 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா சில சமயம் என்ன பண்ணுவாங்க, கிவ் தி ட்ரூத் டேபிள் ஆஃப் தி ஹாஃப் சப்ட்ராக்டர் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும், ட்ரூத் டேபிள் ஹாஃப் சப்ட்ராக்டர் மட்டும் இதை கேட்டா இதை மட்டுமே 2 மார்க்ல கேட்கலாம். அப்போ எனக்கு வந்து எதை வேணா 2 மார்க்ல கேட்கலாம். அதே மாதிரிதான் ஃபுல் சப்ட்ராக்டருக்கும் வந்து வெறும் டேபிளர் காலம் மட்டுமே வந்து உண்மை விளிம்பி அட்டவணை மட்டுமே நம்மளால ஃபுல் சப்ட்ராக்ட்ல கேட்கலாம், ஆர் பிளாக் டயக்ராம் மட்டும் கேட்கலாம். So that depends upon the questions in the examination. So this is that truth table. You see that now we are having a truth table. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். You see that this is one of the exclusive OR gate. இப்ப பாருங்க, நம்ம ஏற்கனவே எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் தெரிஞ்சதுனால இது என்ன பண்ணிடுறோம், 0 0 0 0 0 1 இதுல வந்து அவுட்புட் வந்துடும். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸோ ஐ கேன் ஹாவ் திஸ் ஆஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டோட ட்ரூத் டிஃபரன்ஸ். ரெண்டுத்தோட கழிக்கும் எண் என்ன வந்து நான் கழிக்க போறேன் இல்லையா, அப்போ கழிக்கும் போது என்ன வருது அப்படின்றத நம்ம கொடுக்க போறோம். இதுல பாருங்க, பாரோ இந்த கடன் கொடுக்கறது வந்து எங்க இருக்க போகுது, இதுக்கு முன்னாடி அலைய கழித்துல நம்ம வந்து பாரோவே இல்லை, கடன் வந்து வாங்கும்னு சொல்லிட்டோம். ஆனா கடன் எங்க இருந்து வாங்கும், ஒருத்தன் பக்கத்துல ஒருத்தன் இருந்தா தானே கடன் கொடுக்கறதுக்கு இருக்கும். அப்ப கடன் வாங்கறதுக்கு பாரோன்னு ஒரு பிட் இருக்கணும் இல்லையா, அந்த பிட்டை தான் நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம். சரியா? அப்ப ஏபின்னு வரும்போது வெறும் கழிக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு, கடன் வாங்கணும்னு சொன்னமே தவிர கடன் உண்மையா வாங்குச்சுன்னா ஹாஃப் சப்ட்ராக்ட்ல நம்மளால கடன் வாங்கல. ஆனா இங்க என்ன பண்றோம், கடன் வாங்கறதுக்கு ஒரு பிட்டை வந்து இன்க்ளூட் பண்றோம். அப்போ எனக்கு என்ன ஆயிடுது, கடன் வாங்கும்போது ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஏக்கு பி நாலுத்துக்கும் இன்புட் 0 and 1 போட்டுக்கிட்டு மல்டிபிள் காம்பினேஷன் நம்ம போட போறோம். சரியா? போட்டுட்டோம்னா இப்ப பாருங்க, எங்க 0 0 இப்போ ஃபுல் சப்ட்ராக்ட் வந்துச்சா. இப்போ இதுல பாரோ இன் எப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ now we'll just calculate what is the difference. Now I'll just put it. So
இந்த ட்ரூத் டேபிள் வச்சுட்டே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ ஏபி இருக்குது. ஏ வந்து 0, பி வந்து 0, ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது டிஃபரன்ஸ் இஸ் 0. சரி, பாரோ இன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பாரோ இன் அப்படின்றது இதுக்கு கடன் வேணும் இல்லையா? இப்ப 0வும் 0வும் கழிக்கும் போது ஏதாவது பாரோ கொடுக்குதா அப்படின்னா அது 0. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன். மிச்சம் எவ்வளவு இருக்குது? டிஃபரன்ஸ், பாரோ அவுட் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். அடுத்தது நம்ம ஏபி பி இன்புட். சப்போஸ் நீங்க ஒன்னுல இருந்து இன்னொன்னு கழிக்கும் போது உங்களுக்கு இதே மாதிரி 8 கண்டிஷன். நம்ம வந்து 0ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரே ஒரு பாரோ வாங்கணும். பாரோ வாங்கினா மிச்சம் 1 வரும். அப்போ ஐ வில் பி ஹேவிங் எ பாரோ அண்ட் டிஃபரன்ஸ். அப்போ இந்த மாதிரி எனக்கு பாரோ வாங்கறதுக்கும் தேவைப்படும், மிச்சம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? மிச்சம் எவ்வளவு இருக்கு? டிஃபரன்ஸ் இருக்கு, பாரோ அவுட். அப்போ இதை தான் வந்து நம்ம வந்து இந்த ஃபுல் சப்ட்ராக்ட்ல பார்க்க போறோம். சரியா? ஸோ உன்னோட எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டேபிளர் காலம் இதெல்லாம் வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அங்க போயிட்டு இந்த மாதிரி 0 1 1 0ன்னு போட்டு அங்க உட்காந்து கழிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு டைம் ஆயிடும். அதனால ஹாஃப் சப்ட்ராக்டர் ஃபுல் சப்ட்ராக்டர் ரெண்டு ஹாஃப் சப்ட்ராக்டர் கனெக்டிவிட்டி பார்த்துட்டு டிஃபரன்ஸ் பாரோன்னு போட்டுக்கோ. சப்போஸ் ஃப்ரீ டைம் இருந்தா நீ என்ன பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம ஒன்னொன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி பார்க்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏக்கு 0, பிக்கு 0 ஒன்னொன்னா. ஜஸ்ட் ஐ வில் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். இப்ப ஏ 0 போட்டோன்னா இங்க உள்ள போனா யூஸ்வலா இது 0 வந்துடும். இதுவும் பிக்கு போட்டுச்சுன்னா இது உள்ள போனா இது ரெண்டும் சேர்த்தப்போ 0 வந்துடும். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள் 0 1 1 0. சரியா? ஏபி. அப்போ இது ரெண்டுமே 0 இருந்தா இது 0 வந்துடும். இப்ப நாட் கேட்ல என்ன ஆயிடுதும்? நாட் கேட்ல ஏல இருந்து 1 வந்துட போகுது. இப்ப இங்க 0 1. அண்ட் கேட்டோடது 0 and 1 வந்து 0 வந்துடும். சரி, இந்த 0 வந்து இங்க நேரா போய் இங்க 0 வந்துருச்சு. அடுத்தது இங்க 0 வந்துருச்சா? இதே 0 தான் இதுக்குள்ள போக போகுது 1. அடுத்தது இந்த 0 நம்ம நாட் கேட்டா எங்க போகுது? இது ரெண்டாவது இதுல போறத பாருங்க. இதுல இருந்து போய் இங்க என்னவா மாறிடுது? 1. இது உள்ள 0வா வந்து இது 1 மாறிடுது. சரி, அதுக்கு அடுத்தது இப்ப நான் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இப்ப இதுக்கு நான் கொடுக்கணும் இல்லையா? இதுக்கு வந்து நான் 0 கொடுக்குறேன். இந்த பாரோ இந்த வந்து 0 கொடுக்குறேன் அப்படின்னா இப்ப இந்த 0 போச்சு. ஸோ அகைன் 0 + 0 வில் பிகம் 0. இந்த 0 இங்க வந்ததுன்னா திஸ் பிகம் 0. இப்போ 0 and 1 becomes 0. அப்போ ஆர் கேட்டுக்கும் 0, இங்கேயும் 0 வந்துடும். ஸோ யூ see that ஏபி 0 பாரோ இன் 0வா இருந்தா இந்த ஃபர்ஸ்ட் கேட் வந்து ஒர்க் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் கேட் ஒர்க் ஆகிறதோட அவுட்புட் எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம்? செகண்டுக்கு ஃபீட் பண்ண போறோம். செகண்ட் இதே மாதிரி வந்தோடனே அப்ப டிஃபரன்ஸ் இஸ் 0, பாரோ அவுட் இஸ் 0 வந்துருச்சா? அப்ப A0 B0 B இன் டிஃபரன்ஸ் பாரோ அவுட். இந்த மாதிரி 8 கண்டிஷனும் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீ ஒன்னொன்னா 0 1ன்னு போட்டு பாரு. இதை உட்காந்து எக்ஸாம்ல எழுதி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களால டைமிங்ல எக்ஸாம் எழுத முடியாது. அதனால யூ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் தி டேபிளர் காலம். டேபிளர் காலத்தை பைஹேட் பண்ணி கடகடான்னு எழுதிடலாம். சரியா? நெக்ஸ்ட் இது வந்து ஹாஃப் சப்ட்ராக்டர் ஃபுல் சப்ட்ராக்டர் பார்த்துட்டோம். அடுத்தது பைனரி ஆடர்ஸ். பேரலல் பைனரி. பேரலல்னா அப்படியே இணையான கோடுகள் பேரலல் லைன்ஸ் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி பேரலல் பைனரி ஆடர் நான் என்ன பண்ண போறேன்? பேரலலா பக்கத்துல வச்சு இந்த ஆடரை ஆட் பண்ண போறோம். சரியா? as we discussed that a single full adder performs addition for 2 1-bit number and an input carry. நம்ம வந்து ஏற்கனவே வந்து 3 பிட் ஆட் பண்ணோம் ஆடர்ல. 2 பிட் வந்து ஏற்கனவே இருக்கிறதுல ஹாஃப் ஆடர்ல இருக்க போது மூணாவது ஒரு பிட் ஆட் பண்ணும்போது எனக்கு 3 பிட்ஸ் வந்துச்சு. அப்போ இன்புட்ல 2 நம்பர் ஒரு கேரி. அப்போ மொத்தம் பைனரி ஃபுல் ஆடர்ல 3 பிட் இருந்தாதான் பண்ண முடியும். இப்ப பாருங்க, எனக்கு மல்டிபிள் பிட்ஸ் வரும்போது எனக்கு என்ன தேவை? ஐ நீட் டு ஆட் எக்ஸ்ட்ரா ஆடர். அப்போ எத்தனை பிட்? நீங்க வந்து
பிட்ஸ் பைட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பிட்டு டேட்டா டிரான்ஸ்ஃபர் கிலோ பைட்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு. எவ்வளோ பிட்டு ஒரு பைட்டு? 1024 பைட்ஸு 1 கிலோ பைட்டு, 1024 கிலோ பைட்டு 1 மெகா பைட்டு, 1024 மெகா பைட்டு 1 ஜிபி. அப்போ ரேம் வந்து 1 ஜிபி ரேம்னு சொல்றீங்க. 1 ஜிபி ரேம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க எத்தனை பிட் இருக்கு. 1 ஜிபி ரேம் நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா, அதுல எத்தனை எம்பி இருக்குது? 1024 எம்பி இருக்கு. சரி, அப்போ ஒரு எம்பியில எவ்வளவு இருக்குது? எத்தனை கிலோ பைட் இருக்குது? 1024 கேபி இருக்கு. சரியா? அப்போ 1 கிலோ பைட்ல எவ்வளவு பைட் இருக்குது? யூ ஆர் ஹேவிங் 1024 பைட்ஸ். அப்போ நாம பிட்டையும் பைட்டா கன்வெர்ட் பண்றோம். ஸோ யூ சி தட் 1024 into 1024 into 1024 அவ்வளோ 10 பவர் அத்தனை பைட்ஸ் இருக்குது. அப்போ வி ஆர் கோயிங் டு கன்வெர்ட் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். அப்போ நீங்க ஒர்க் பண்ற உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 GB ரேம் 4 GB ரேம்னு சொல்றீங்களே, அந்த ரேமோட ஸ்பெசிபிக் ரேட், அதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ பைனரி இந்த மாதிரி மல்டிபிள் சப்ராக்ஷன்ஸ் ஆடர் சப்ராக்டர் மூலியமா தான் உங்களுக்கு வந்து இந்த ஆடர் சப்ராக்ட் மூலியமா தான் இந்த லாஜிக்கல் டிஜிட்டல் சர்க்யூட்ஸே ஒர்க் ஆகுது. ஸோ ஃபார் பெர்ஃபார்மிங் தி அடிஷனல் பைனரி டிஜிட் வித் மோர் தென் ஒன் டிஜிட், more than one full adder is required by connecting the number of full adders in parallel. பக்கத்துல நான் வைக்க போறேன். எனக்கு எத்தனை parallel bit adder வேணா வைக்கலாம். அப்படி வச்சனா எனக்கு என்ன பண்ணும்? எனக்கு parallel binary adders வந்துரும். சரியா? சரி, அந்த ஃபிகர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ என்ன பண்ண போறேன்? பைனரி ஆடர் ஆட் பண்ண போறேன். ஒரு பைனரி ஃபுல் ஆடர் இந்த மாதிரி எனக்கு எத்தனை தேவையோ அத்தனை வச்சுக்கிறேன். அப்போ இதுல காமிக்கிறதுல I am having the below figure shows the parallel 4-bit binary adder. 4 பிட் ஒன்னொன்னுலயும் ஒரு எக்ஸ்ட்ரா பிட் இன்புட் இருக்கு இல்லையா? So we are having 2 inputs. ஒரு ஃபுல் ஆடர்ல 2 பிட் நம்பர் ஆட் பண்ண போறோம், ஒரு கேரி ஓவர் வச்சுக்கிறோம். அப்ப கேரி ஓவர் 2 கூட்டுத்தொகை எண்ணு கூட்டும் போது ஒரு கேரி ஓவர் வரும், அதை வந்து ஃபுல் ஆடர்ல வச்சிருக்கோம். அப்ப 2 பிட் பிளஸ் 1 3 பிட் இருக்குது. 2 ஆட் பண்றதுக்கு 1 கேரி ஓவர். ஸோ ஐ எம் ஹேவிங் 3. அப்போ இதே மாதிரி ஒரு ஃபுல் ஆடர்லயும் எனக்கு என்ன வருது? ஒரு 2 பிட் இருக்க போது we are going to have 2 bits. எனக்கு 2 இன்புட் பிட் இருக்கு, ஒரு சம் இருக்குது, ஒரு கேரி ஓவர் இருக்கு. ஒரு ஃபுல் ஆடர்லயும் 2 இன்புட், ஒரு கேரி ஓவர், ஒரு சம். அதே மாதிரி இதுல 2 A1 B1 A2 B2 இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணலாம்? n நம்பர் எனக்கு வந்து 20 டிஜிட்டை கூட்டணும் அப்படின்னா 2 4 6 8ன்னு சொல்லிட்டு 10 ஆடர் ஃபுல் ஆடரை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேரி இன் நான் யூஸ் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்? இந்த கேரி இதோட கேரி அவுட் எடுத்து செகண்ட்ல கேரி இன்னா கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஃபுல் ஆடரை கேரி அவுட் எடுத்து இதோட கேரி இன்னா கொடுத்துட்றேன். இந்த மாதிரி கண்டினியூஸா எனக்கு கொடுத்துட்றேன். ஸோ ஐ கேன் ஹாவ் தி சம் விச் இஸ் கால்குலேட்டட் பிலோ. இந்த மாதிரி எனக்கு ஃபுல் ஆடரை நான் ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். எனக்கு எத்தனை பிட் ஆட் பண்ணனாலும் அத்தனை ஃபுல் ஆடரை என்னால் ஆட் பண்ணிக்கலாம். த 2 பிட் பைனரி நம்பர் இஸ் டு பி ஆடட். எனக்கு சப்போஸ் A0 A1 A2 A3 இதெல்லாம் நான் ஆட் பண்ணணும், அண்ட் B1 B2 B3 எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஃபுல் ஆடர்ல ஆட் பண்ணணும்னா இதோட சம் வந்து S0 S1 S2 S3 வந்து கடைசியில C4ல C அவுட்ல வரப்போகுது. வேர் இந்த ஃபைனல் கேரி ஓவர் நான் சப்போஸ் நான் வந்து எனக்கு வெறும் இந்த 4 டிஜிட்டோட முடிக்கிறேன் அப்படின்னா இதுதான் அவுட்புட், கேரி ஓவர் அவுட்புட். அதே மாதிரி இது சம், இது ரெண்டோட நிறுத்திடும். சப்போஸ் நான் இஃப் ஐ எம் கோயிங் டு ஆட் 4 அப்படின்னா இங்க எதோட நிக்க போகுது? 3யோட நிக்க போகுது. இஃப் ஐ எம் கோயிங் டு ஆட் 4 பிட் நான் B3 வரைக்கும் B0 A0 B0 A1 B1 A2 B2 A3 B3யோட நான் வந்து நிறுத்திடலாம். இதுதான் வந்து என்னோட ஃபுல் ஆடர் ஃபுல் சப்ராக்டர். இதே மாதிரி நம்ம ஃபுல் ஆடர் இருந்துச்சு, ஃபுல் சப்ராக்டர் இருந்துச்சு. அந்த ஃபுல் ஆடரை பயன்படுத்தி நான் என்ன பண்றேன்? இந்த
4 பிட் எனக்கு வந்து 4 பிட் எனக்கு வந்து இருக்கிற 4 பிட்டை நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறேன். parallel ஆடரை நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ எம் கோயிங் டு ஆட். அப்போ சம் எடுக்க போறோம். இதுல இருந்து 2 சம் வரப்போகுது. A0 B0 A1 B2 A3 B3 இதோட சம் எடுக்க போறேன். கேரி ஓவர். இப்போ உங்களுக்கு இந்த 4 பிட் பைனரி ஆடர்ஸ் அதெல்லாம் நீங்க சொன்னா நீங்க பொதுவா இதுக்கு மேல இதுல சர்க்யூட் டயக்ராம் தேவையில்லை. இப்ப பாருங்க, ஐ வில் ஷோ யூ. இப்போ இதுக்கு முன்னாடி we have discussed about the full subtractor. இந்த full subtractor வரும்போது compulsory for a half subtractor and full subtractor compulsorily you need to draw the diagram. This is compulsory for a 10 mark question. அப்போ 10 mark questionல you are going to deal the full adder and full subtractor. நீங்க 10 mark questionsல full subtractor இல்ல full adder எழுதும் போது this is compulsory. Suppose if they are asking in 5 mark question, if you know it you can draw it, or else you can skip this part. Either you have to draw this diagram or this diagram. So block diagram அப்படின்னு கேட்டா full subtractor மட்டும் பண்ணா போதும். draw the full configuration. அது எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், லாஸ்ட் ஸ்லைட்ல காமிக்கிறேன். compulsorily you need to draw the diagram. அப்ப half subtractor full subtractor half adder full adder பின் டயக்ராம் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? பட் இன் கேஸ் ஆஃப் parallel பைனரி ஆடர், அதுக்கப்புறம் 4 பிட் 8 பிட் 16 எதுக்கா இருந்தாலும் ஜஸ்ட் ஒன்று தம்பி 4 o'clock போன் பண்ணு, கிளாஸ்ல இருக்கேன். சாரி. இப்போ உங்களுக்கு ஹாஃப் ஆடர் ஃபுல் ஆடர் ஹாஃப் சப்ட்ராக்டர் ஃபுல் சப்ட்ராக்டர் இதுல மட்டும்தான் நீங்க வந்து கம்பல்சரி அந்த பின் பின் டயக்ராம் வரையணும். அதுக்கப்புறம் இந்த பிளாக் டயக்ராம் எல்லாமே அழகா இந்த மாதிரி பிளாக் டயக்ராம் வரைஞ்சிட்டுன்னா உனக்கு ஈஸியா போயிடும். அதனால இதுக்கப்புறம் பின் கான்ஃபிகரேஷன் பின் வரைய தேவையில்லை. இந்த 4 பிட் ஆடர் தி ஃபர்ஸ்ட் பிளாக் இஸ், இப்ப பாருங்க நான் வந்து இதுல வந்து ஆடர் சப்ட்ராக்டர் யூஸ் பண்றோம், சரியா? parallel பைனரி ஆடர்ஸ் யூஸ் பண்றோம். இன் 4 பிட் ஆடர் சப்போஸ் நான் 4 பிட் ஆடர் யூஸ் பண்ணனா இங்க மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் ஆடர் யூஸ் பண்ணணும். வேறஸ் நம்ம 8 பிட் 16 அதுல போகும்போது ஃபுல் ஆடர் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ if it is a 4 bit adder we have to add a half adder, சரியா? So in a 4 bit first block is a half adder that has 2 input as A0 B0 and that produces the sum S0 and a carry C1. இந்த carry எடுத்து again நம்ம என்ன பண்ண போறோம், full adderல ஒரு full adder நான் கொடுத்துட்டு வர போறேன். So this is how I am going to make a connection. பொதுவா வந்து எனக்கு இருக்கிறது நாம யூஸ் பண்ற ஐசி வந்து IC 74LS283 நம்ம ஏற்கனவே வந்து ப்ராக்டிகல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஐசிஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம நீங்க வந்து ப்ராக்டிக்கல்ல பண்ண அதே மாதிரியான ஒரு பின் கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ண போறோம். சரி, நெக்ஸ்ட் parallel பைனரி சப்ட்ராக்டர்ஸ் யூஸ் பண்ணணும். parallel பிட் சப்ட்ராக்டர்ஸ் எப்படி, சப்ட்ராக்டர்ஸ் இதே மாதிரி, பட் ஒன்லி திங் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் a not gate. பாருங்க அதுல வந்து ஆடர்ல வந்து சம் கேரி ஓவர் அப்படின்றது வரும். ஸோ இதுல we are going to have ஒரு 10 மினிட்ஸ்ல கிளாஸ் முடிஞ்சிடும். இந்த கிளாஸ் முடிஞ்சா இதோட முடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து நாளை மறுநாள் உங்களுக்கு திருப்பி நான் கிளாஸஸ் எப்போன்னு கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லுங்க, அடுத்தது கன்டினியூ பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடுச்சுன்னா நோ நீட் டு கம் பேக், சரியா? நான் முடிச்சிட்டேன்னா ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தா நீங்க வரலாம், அப்படி இல்லாட்டி வில் வைண்ட் அப் திஸ் செஷன். இதை முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இந்த இடத்தாண்ட நான் என்ன பண்ண போறேன், ஒரு நாட் கேட்டை யூஸ் பண்ண போறேன். ஆடர்ல இந்த நாட் கேட்டை இங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா சப்ட்ராக்டர்ல பாருங்க we are going to use a not gate. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுக்கப்புறம் நீ டிஸ்கிரிப்ஷனை சொல்லும் போது அழகா இந்த படம் பார்த்து கதை சொல்ற மாதிரி ஒன்ஸ் நீ சொல்லிடலாம். எப்படி சொல்லிடலாம்,
ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபுல் ஆடர், கேரி இன் யூஸ் பண்ண போறீங்க, கேரி அவுட் யூஸ் பண்ண போறீங்க. the carry out is fed as a carry in. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா? இப்போ ஆடர் நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஆடர்ல ஃபுல் ஆடர்ல வர்ற கேரி அவுட்டை இதுல கேரி இன் யூஸ் பண்றோம். whereas in the subtractor carry out வர்றதை எடுத்து carry inல கொடுக்கணும். this is the major difference. so for a adder, parallel binary adder, we are going to add carry in into the carry out, but whereas for the subtractor we are going to give carry out into the carry in of the second full adder. so it is also possible to design 4-bit parallel subtractors, 4 full adders as shown in the figure, right? We know that subtraction of a and b can obtain only by taking 2's complement. நம்ம 2's complement நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப அந்த 2's complementல தான் பண்ண போறோம். hence in the circuit 1's complement of b is obtained with the inverting of NOT gate. அந்த இடத்துல நாங்க என்ன பண்றோம்? ஒரு NOT gate பயன்படுத்தி அதை இன்வெர்ட்டரா யூஸ் பண்ணிடுறோம். so this is how we are using in this subtractor. ஒருவேளை 4-bit minuend இருந்துச்சுன்னா we are using a half subtractor. இதே மாதிரி full subtractor யூஸ் பண்ணும்போது we can also have a half subtractor. half subtractor யூஸ் பண்ணி we can use it and build it. 4-bit minuendல a3, a2, a1, a0 is the subtrahend, and 4-bit subtrahendல b0, b1, b2, b3 gives the difference in output. அப்புறம் difference in outputல d0, d1, d2, d3. நீங்க அங்க half subtractor full subtractor இருந்தா மாதிரி தான் differenceன்றது you are going to have the difference. அப்போ d0, d1, d2 எத்தனை நம்பர் ஆஃப் பிட் தேவையோ அந்த பிட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணி போற. இப்ப 4-bit அப்படின்னா நான் இங்க இது சப்போஸ் 4-bit அப்படின்னா இங்க நான் யூஸ் பண்ண போறது a3, b3. ஏன்னா நான் இங்க a0ல இருந்து எடுத்திருக்கிறேன். அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். so this is how you are going to have a 4-bit subtractor. அப்போ advantages, what are the parallel adder subtractor பார்த்தோம். இப்போ அதோட advantages என்னன்னா the operations of both addition and subtraction can be performed with the help of one common binary adder. நான் வந்து parallel யூஸ் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா இதுல ஆடரையும் யூஸ் பண்ணிக்கலாம், சப்ட்ராக்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம். such binary circuit can be designed by adding an exclusive OR gate with each full adder as shown in the figure. நான் இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் OR கேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். this is the advantages of parallel adder. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த parallel adder நான் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்க்ளூசிவ், ஒருவேளை half subtractor full subtractor இருக்கு, half adder full adder இருக்கு, இதோட காம்பினேஷனை parallel binary, எனக்கு வந்து பைனரி ஆடர் இருக்கு, பைனரி சப்ட்ராக்டர் இருக்கு. சரி, நான் வந்து பைனரி ஆடர் தனி, பைனரி சப்ட்ராக்டர் தனியா இருக்கு. நான் ரெண்டுத்தையுமே நான் வந்து ஒன்னா ஆக்கணும் அப்படின்னா அங்க நாட் கேட் யூஸ் பண்ணதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணனா this can perform both adder and subtractor. அப்போ எனக்கு வந்து ரெண்டுத்தோட ஆபரேஷனும் சேர்த்து என்னால பண்ண முடியும். so I can perform a adder and a subtractor with the help of this. சரியா? so you can use it with both. அப்ப காம்பினேஷன் வரும்போது நான் ஒண்ணுத்துக்கும் என்னோட சர்க்யூட்டை டிசைன் பண்ணி மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே பிராக்டிகல்ஸ்ல கூட நம்ம பண்ணியிருப்போம், ஹாஃப் ஆடர் ஃபுல் ஆடர், ஹாஃப் சப்ட்ராக்ட் ஃபுல் சப்ட்ராக்ட் பண்ணியிருப்போம். அப்போ ப்ராக்டிகல்ஸ்ல பண்ணி பார்க்கும்போது நீங்க இது வந்து ஃபுல் ஆடர் ஹாஃப் ஆடரா யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் when I'm going to combine it, நான் ஒண்ணுத்துக்குமே மல்டிபிள் காம்பினேஷன். இப்போ ஒரு ஹாஃப் ஆடர் இல்ல ஃபுல் ஆடர், நான் ஃபுல் ஆடர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 3-4 ஐசி சிப்ஸ் தேவை. இப்போ இதே மாதிரி மல்டிபிள் காம்பினேஷன் ஐசிஸ் வைக்க போறேன். அப்போ ஒரு தடவையும் எனக்கு டிஸ்மேண்டில் பண்ணி ஆடர் சப்ட்ராக்டர் எனக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. I can always use the same with the exclusive OR gate. By using the exclusive OR gate, in the performance can be made it as a adder or subtractor. அப்போ இதுதான் வந்து அதோட பெரிய அட்வான்டேஜ். so I can make it as a, அப்போ இந்த M சர்க்யூட்ல it can be used as a subtractor and also it can be used as an adder. yeah, so advantages னு பாத்தீங்கன்னா it can perform adder and subtractor simultaneously. it is faster than serial adder subtractor. சரியா? அதே மாதிரி இந்த நம்பர் ஆஃப் பிட்டை பொறுத்து எனக்கு டைம் லேக்கிங்கே இருக்காது. ஒரு கால்குலேஷன்ல வந்து எனக்கு டைம் லேக்கிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம் லேக்கிங்கே எதுவுமே இருக்காது இதை பொறுத்த வரைக்கும். ஸோ the output is in parallel form.
hence they are added at the same time. இது வந்து மத்தத பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா it is very much lesser. சரி, டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னது, நம்ம வந்து பேரலல்ல வச்சிருக்கோம். இந்த இன்புட் எடுத்து பக்கத்துல, இந்த இன்புட் எடுத்து பக்கத்துல, இதோட அவுட்புட் எடுத்து பக்கத்துல இருக்குது. ஸோ எப்பயுமே என்னன்னா பக்கத்துல ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஈச் பிளாக் ஹேஸ் டு வெயிட். செயின் ரியாக்ஷன் மாதிரி பக்கத்துல இருக்கிற பிளாக் ஹாஃப் ஆடர் ஃபுல் ஆடருக்காக வெயிட் பண்ணும். அந்த டைம் டிலே மட்டும்தான் இருக்கும். எப்படி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா 10 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஹாஃப் ஆடர் ஃபுல் ஆடர் ட்ரூத் டேபிளோட கேட்கலாம். இது 10 மார்க்ல. அரை, அதே மாதிரி அரை கூட்டல் மற்றும் முழு கூட்டல் மெய் அட்டவணை விளக்குக. ஹாஃப் ஆடர் மட்டும் தனியா கேட்கலாம், ஃபுல் ஆடர் மட்டும் தனியா கேட்கலாம். 5 மார்க்ல இருக்கலாம், 10 மார்க்ல இருக்கலாம். அப்புறம் 2 மார்க் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் 2 மார்க் கொஸ்டின்ல ஹவு மெனி பிட்ஸ் கேன் பி ஆடட் பை ஆடிங் ஃபுல் ஆடர் அட் எ டைம். ஒரே நேரத்தில் முழு கூட்டலுக்கு எத்தனை பிட்டுகளை துண்டுகளை பயன்படுத்தி சேர்க்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. 2 பிட். அப்போ 2த்தை சேர்க்கலாம். இதெல்லாம் ஒன் ஆஃப் தி கொஸ்டின். அதே மாதிரி ஹாஃப் சப்ராக்டர் ஃபுல் சப்ராக்டர் வித் ட்ரூத் டேபிள். அரை கழிப்பான் முழு கழிப்பானை அது வந்து உனக்கு என்ன பண்ணும், மெய் அட்டவணையுடன் விளக்கணும். சரியா? அதுக்கு அடுத்தது பேரலல் பைனரி ஆடர். இணையான 2 அடிமான கூட்டு வேலையை செய்யும் விதத்தை விவரி. அதுக்கு அடுத்தது நாம நடத்த போறது, நெக்ஸ்ட் கிளாஸ் நடத்த போறது என்கோடர், டிகோடர், மல்டிப்ளெக்ஸ், டி மல்டிப்ளெக்ஸ்.